ஆடி விளையாட வேண்டும். நான் வந்துட்டேன். என் தோழியை கூப்பிட்டுருமா? அடியே வெட்டிக்கார தலைவரே சொல்லுங்க மாப்பிள்ள. மரியாதைக்குரிய இந்த பொண்ணத்துக்கு அம்மா வரி கொஞ்சம் வித்தியாசமா கொடுப்போம். யூடியூப்புக்காரு மதகு வட்டிக்காரு. மதகு வட்டி? ஆமா, மதகு வட்டியில இருந்து வந்திருக்காருன்னா அப்புறம் மதகு வட்டியை பாட்டு அதை வச்சு பாடுவோம். மதகு வட்டி சந்துக்குள்ள அப்படி நீங்க பக்தியான செஞ்சிகளே பக்தியான செஞ்சிகளே போதும்பா. நான் வந்த கவலையில் உங்களுக்கு வேணாம் உங்கள்கிட்ட ஆடி வரணுமாக்கா. பொம்பளை வந்தாலும் விட மாட்டாங்க, பொம்பளை மாதிரி வந்தாலும் விட மாட்டாங்க. எவ்வளோ எச்சி புத்தியில் உட்காந்துருக்காங்க. ஓன்டே வரணுமா? வேணாம் ஏன்டா ஊராட்டு பிள்ளைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? எடுத்துக்கிட்டு நானே உள்ளக்க வந்து வச்சுக்கிட்டு இந்த பந்துக்கு இந்த லைட்டுக்கு எவ்வளோ வெக்காட்டில் ரொம்ப இது பண்ணி போய் கிடைக்கும். உங்களுக்கு பகுமான மசிரா இருக்கு. என்னத்தை சொல்ல, அக்கா தங்கச்சி 7 பேர் ஒன்று போல ஒரே ஈத்திலே பிறந்து ஒன்று போல வளர்ந்து யாருக்கும் தெரியாம அந்த புறத்துல எங்களை அடைச்சி வச்சு எங்க அப்பா வளர்த்துக்கிட்டு இருந்தார். சரி, இப்பதான் சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு. ஆமா, அக்கா தங்கச்சிகள்லாம் இன்னைக்கு சேராம சேர்ந்துருக்கோம். சரி, கூடாம கூடி இருக்கோம். இனிமேல் தான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு வந்திருக்கோம். ஆனா யாருக்கும் தெரியாம. ஏண்டி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம்லாம் ஆகுது. ஏன் உனக்கு என்ன கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆகாமத்தான் அப்பா வீட்டுக்குள்ளேயே வச்சு எங்களை பூட்டி வச்சுட்டாரு. உன்னை பார்க்கையில அப்படி தெரியலையே, ஒரு மாசம் சன மாதிரி தெரியுது. உன்னை பார்க்கல ஒரு மாசம் ஜன மாதிரி தெரியுதா? ஏன்டா எப்படி அவரு ஊர்ல ஒட்டி போய் இது கிடக்கு, உனக்கு ஜன மாதிரி தெரியுதாடா? உனக்கு மாப்பிள்ளை இங்கே இருக்கு. இனிமேல் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன். அப்படியா? இவன் எங்கடா வரேன் இந்த நெளிவை கெடுக்கிறதுக்கு? டேய், அந்த விளக்க மாதிரி இருந்தா எடுத்துக்கிட்டு அடிக்கத்தா பெரட்டிக்கிட்டு நாடகத்தை கெடுத்ததே அவன்தேன். ஆனா இந்த வாரு இன்னும் தங்கச்சியை கூப்பிடுமா? தங்கச்சியா? ஆமா, தங்கச்சி வேற இருக்கா? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல. நீயே இவ்வளவு அழகா இருக்க. இரு, உன் தங்கச்சி இருக்கட்டும். உனக்கு மாப்பிள்ளை வேணும். மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிடுமா? எனக்கு மாப்பிள்ளை தான், ஒரு மாப்பிள்ளையும் அமைய மாட்டேங்குது. அகரா சித்தப்பா, நல்ல மாப்பிள்ளையா? தங்கச்சி 2 மாலை கொண்டு வா மாமா. என்னடா மாப்பிள்ளைய கூட்டு வந்தா யாரோ சர்வேருக்கு பிறந்தது மாதிரி இப்படி வர்றேன். இந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்காதா? இந்த மாப்பிள்ளையா? என்னத்த சொல்ல, ஆபத்துக்கு பாவம். இருத்தா முத சம்மதமானு கேட்டுக்குருவான். இங்கிட்டு வா, இங்கிட்டு ஓரமா வா. இது ஓ மேல ஒரு நோக்கம் வந்துருக்கான். ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஏண்டி இந்த மாப்பிள்ளை உனக்கு ஓகே தானே? ஆள் நல்ல வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டிருக்காரு. வசதியான ஆளாத்தியா இருப்பாரு போல. தம்பி சரி, சந்தோஷம் தான். இதை நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. இங்க இருக்கப்பல எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, நான் கூட ரெடி பண்ணிக்கிறேன். அட, இந்த பொண்ணாத்தானே பெட்டிக்காரு போய் 3 நாளா தேடி செஞ்சாரு. உனக்கு சம்மதமா மாப்பிள்ளை கல்யாணம்? சம்மதம். உட்கார், 2 பேர் உட்கார். உட்கார் இருக்கீல? உட்கார். ஏண்டி? உட்கார். அது இங்க மாலைய குடு. ஏன் உனக்கே அவள? அண்ணே, ஊர்க்கார உங்களுக்குலாம் சம்மதம் தானே? சம்மதம் தானே? கை தட்டுங்கம்மா சோரா. மாலை மாத்திரை நோட்டு. ஏய்
கட்டுங்கம்மா. இருமா. அண்ணே. கெட்டிமணம் பொண்ணுமணி மாமா. மாப்பிள இந்த கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுக்க ஆள் இல்லைன்னு நினைச்சேன் மாப்பிள. நீ வாடா சிங்க எந்திரா தாலி மாப்பிள. தாலியை மாத்துறா. 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 இந்த தாலியை உங்க கையால எடுத்து கொடு மாப்பிள. தாலியை கொடு மாப்பிள. தாலியை கொடுத்துறவா மாப்பிள. கொடுத்துறவா. ஏய் தாலி அவன் கிட்டடா. எதடா என்கிட்ட கிடந்து ஆனா யாரு வீட்டு பிள்ளைக்கு யாரு ஆசைப்படுறது? மாமா என்ன மாமா என்ன மாமா நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க? வேற வழியில மாப்பிள்ள ஒரே மாப்பிள்ள எனக்கு இவ்வளவு விட்டா வேற ஆள் இல்ல மாப்பிள்ள. உங்களுக்கு 10 நாள் நாடகம் இருக்கு, அதுக்கப்புறம் நாடகம் இல்ல. நான் ஒரு நாள் உங்க வீட்டுல வந்திருக்கேன், பாத்துக்கிறேன். நீ தங்க டேய் உனக்கு தங்கச்சி வேணும்டா. அப்படியா? சரி தங்கச்சி. அண்ணா என்ன தங்கச்சி என்ன பண்ற? எலி ஒரு கருத்துக்கு போதி வந்துட்டாங்க. மாப்பிள ஒரு முத்தம் குர்ரி. ஒரு முத்தம் முண்டை இருக்கிறது பூரா ஒட்ட போகுது. ஒட்டடி இப்படி குர்ரி சும்மா. ஏ மாப்பிள நல்லா குர்ரி. மாப்பிள பொண்ணுமணி உன் கல்யாணம் என் தலைமையில் நடந்துச்சு மாப்பிள. இதே என் உன் பஸ் நைட்டும் என் தலைமையில் நடந்தா நல்லா இருக்கும் பாக்குறேன். புடுங்குவாங்க போடா வெண்ண. நோகாம ஓசியில படம் பார்க்க திடுறாங்க. இதை வேற இங்க கட்டி விட்டு உள்ள செமையில நானே இந்த பந்த 3 வந்த வச்சுட்டு வேதனை எடுத்து போய் வந்து நிக்கிறேன். மாப்பிள டேய் ஏண்டி இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு, அதுக்குள்ள இப்படி மாலையை போட்டு நிக்கிறீங்க, என்ன பண்ண போறாங்க தெரியல. அக்கா அக்கா கூப்பிட மாடி. ஆமா கூப்பிடுடி. பக்குவமா கலட்டு. அக்கா வந்தாத்தேன் வந்தாதே. சந்தோஷமா இருக்க முடியும். அக்கா அக்கா கூப்பிடுறீ. அக்கா அக்கா என்னடி 6 மாத்த பிள்ளை பால் குடிக்காத மாதிரி அப்ப கூப்பிடுற. நீ கூப்பிடுறீ. நல்லா கூப்பிடு. அக்கா வாங்க அக்கா. ஏய், அடியே அக்கா ஏண்டி என்னக்கா அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா என்ன சொன்னாரு?
நம்மள போய் சந்தோஷமா இருக்க சொல்லி இருக்காரு. ஏண்டி என்னக்கா நீ மட்டும் எப்படி விட அழகா இருக்க? 3 கிலோ ஒயிட் சிம்ட போட்டு தடவுனது எனக்கு தானே தெரியும். கருப்பசாமி சொல்லுங்க. நானும் எத்தனையோ ஆண்கள் பெண்கள் வேஷம் போட்டு பார்த்திருக்கேன். சரி. ஆனா இவளுக்கு மட்டும் எப்படி இப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க எப்படின்னு. ஆமா. அழகா இருக்கடி. சரி. நேத்து தூக்கிட்டு போனாங்களே என்னடி ஆச்சு? நேத்து தூக்கிட்டு போய் குமருன்னு குமரி எடுத்துட்டாங்க. சரி அப்பா சொன்னது மாதிரி நந்தவனத்து போக வேண்டும். ஆமாக்கா. ஆடிப்பாடி வேலை வேண்டும். ஆமா. ஆடிப்பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்கா? நம்ம சேர விட்டா சென பிடிக்காது. ஏய் பிள்ளை வரக்காதா? சேராம சேர்ந்திருக்கும். ஆமா ஆமா. கூடாம கூடி இருக்கும். ஆமா. ஆட்டம் கட்டி ஆடணும். ஆடணும். நம்ம ஆடுற ஆட்டத்துல ஆட்டத்துல யாருமே இங்க உட்கார கூடாது. யாருமே உட்கார கூட பூரா பேர் எந்திரிச்சு நின்னு பார்க்கணும். பார்க்கணும். ஆமா. சரி. போலாமா? போவோம். வந்தமா சுள்ளுன்னு சுருக்குன்னு போட்டோமா போட மாட்டோம். எப்படி பாப்போம்? எப்படி? எங்கே? எப்படி? தேன் பாய சோலை இளந்தண்டே அந்த குயிலை போல நாம் பாட வேண்டும். என்றைக்கும் இல்லாத ஆசை. யாரு கண்ணையும் படக்கூடாது அப்பா சொல்றீங்க. ஆமா. ஒன்ன வர்ணிக்கணும். என்னைய வர்ணிக்கணும். இடத்திலே ரொம்ப அழகிலே சிறந்தவன் நீதாண்டி. அப்படியா? அடிய அடிய அழக என் வாழ்க்கை பாலாக்க பிறந்தவல்ல. ஆமா. அப்படிலாம் யாரையும் வர்ணிக்கிறேன். எப்படி தலைகளை தான் கட்டிட்டு வர்ணிச்சிருவோமா? தலையில கட்டி விட்டா? ஆமா. தலையில கட்டி விட்டா வரைக்கும் இவளே அழகா இருக்கா. ஆமா. நீனும் அழகா இருக்க. உண்மைதான். இருமணமும் சேர்ந்தால் திருமணம். ஆமா ஆமா. அன்னிப்பமா எப்படி? தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்தாலே முடிச்சு போட்டு போனவரே பாக்கு மரமாட்டோம் வசந்ததான் நானல் புல்லாட்டோ நானாக பறந்தவரே ஏது சிறப்பாட்டாக்கி உனக்காக பாடுறேன் சிரிப்ப பார்க்க தாண்டி உயிரோடு 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 வாழறே பிடிச்சா பிடிக்கா
தேரோடும் சீரான மதுரை ஊரார்கள் கொண்டாடும் இந்த விளையாட்டு எனக்கு பிடிக்க. இப்படி விளையாடுவோமா? எப்படிக்கா? ஏய், பெண்கள்னா அடக்க ஒடுக்கமா இருக்குன்னு சொல்றீங்க. அடக்க ஒடுக்கமா தான் இருக்கீங்க. விளையாடுறது போதும் அப்பா தேடுவாங்க. ஆமா. அதனால அப்பா கூப்பிடும்போது நம்ம எங்க இருந்தோம்? கோட்டையில இருந்தோம். ஆமா. அதனால யாருக்கெல்லாம் படாம போகணும். அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு. போயிட்டு வாங்க. போமா. சரி. கப்பலுக்கு போன மச்சான், கண்ணிரண்டும் ஆன மச்சான், எப்பத்தான் வருவீங்க எதிர்பார்க்கிறேன். நான் இரவு பகலும் தொழுது தொழுது கேட்கிறேன். கப்பலுக்கு போன மச்சான், கண்ணிரண்டும் ஆன மச்சான், எப்பத்தான் வருவீங்க எதிர்பார்க்கிறேன். நான் இரவு பகலும் தொழுது தொழுது கேட்கிறேன். வாழ்வமலே வாழ்வமலே அக்கறைக்கு போனவில்லை அக்கறையும் போயிடுச்சோ அங்கு சொன்ன வார்த்தைகளும் அர்த்தங்களும் மாறிடுச்சோ அக்கறைக்கு போனவில்லை அக்கறையும் போயிடுச்சோ அங்கு சொன்ன வார்த்தைகளும் அர்த்தங்களும் மாறிடுச்சோ சக்கரத்து கோவப்பட்டு கச்சரத்து ஓடிடுச்சோ சங்கதி தெரியவில்லை மன்னன் மாறிடுச்சோ சங்கதி தெரியவில்லை மன்னன் மாறிடுச்சோ கப்பலுக்கு போன மச்சான் ஆன மச்சான் எப்பத்தான் வருவீங்க பார்க்கிறேன். நான் இரவு பகலும் தொழுது தொழுது கேட்கிறேன். அன்னமே அடிக்கருமே ஆசையத்தை நிறுவடி என்னை நறுவோட அன்னமே அடிக்கருமே ஆசையத்தை நிறுவடி என்னை நறுவோட உள்ளத சொன்னாக்க உயிரங்கு வாடுது. கப்பலுக்கு போன மச்சான் ஆன மச்சான் எப்பத்தான் வருவீங்க பார்க்கிறேன். தொழுது தொழுது கேட்கிறேன். துபாய்க்கு பயணம் போய் வருஷம் ஆராய்ச்சி எப்பத்துல நான் எப்ப தூக்கி ரொம்ப துபாய்க்கு பயணம் போய் வருஷம் ஆராய்ச்சி எப்பத்துல நான் எப்ப தூக்கி ரொம்ப பொறுத்தவரே அறப்பொரு ரத்தினமே கப்பலுக்கு போன மச்சான் மச்சான்